ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 100 மடங்குக்கு மேலே போகக்கூடிய 2 ஏஐ ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான காயின்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா 2 மீம் காயின்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிங்ஸ் டீட்டெயில்ஸாக போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2024 எண்டிலிருந்து 2025 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏஐ ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான காயின்கள்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ நம்ம எந்த காயினை நம்ம பார்க்க போகிறோம்னா, இத்ரீம் பிளாக் செயினில் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு காயினோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா சோரா. இந்த காயினோட ப்ரைஸ் இப்போ என்ன டாலர் மதிப்பில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $0.016 மதிப்பில் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது ரொம்ப கம்மியான சப்ளையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ளைக்கு இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதனால் இந்த 2024 எண்டிலிருந்து 2025 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 100 மடங்குக்கு மேலே போகக்கூடிய ஒரு காயினாக கூட இந்த சோரா காயின் இருக்கலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு இந்த சோரா காயினோட வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $15 மில்லியன் மதிப்பில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த புல்ரனில் ஒரு $3 பில்லியன் மதிப்பு எட்டினா கூட எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100லேருந்து ஒரு 150 மடங்குக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காயினாக கூட இந்த சோரா காயின் இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோரா காயின் அதிக டிமாண்ட் உள்ள ஒரு காயினாக மாறிக்கிட்டே வருது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற லாபத்தில் இந்த சோரா காயின் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட் இல்லை மெட்டாமாஸ்கில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா சொலானா பிளாக் செயினில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் உண்டான ஒரு காயினை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா மெகாபிக்ஸ். இந்த மெகாபிக்ஸ் என்ன பிரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $0.0097 மதிப்பில் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு சப்ளை தான். அதாவது 1 பில்லியன் வரைக்கும் இருக்குது. இந்த சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த விட இன்னமும் கீழே போகலாம். அந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த புல்ரனில், அதாவது இந்த 2024 எண்டிலிருந்து 2025 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மெகாபிக்ஸ் காயினும் ஒரு 50லேருந்து 100 மடங்குக்கு மேலே போகக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100 மடங்குக்கு மேலே போகக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்கலாம் இந்த மெகாபிக்ஸ் காயின். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா $0.0097 மதிப்பில் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 மடங்கு அப்படிங்கிறப்ப, அதாவது 100 மடங்கு அப்படிங்கிறப்ப $1 மேலே வரலாம். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த மெகாபிக்ஸ் காயினுக்கு $10 மில்லியன் மதிப்பில் தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு $100 மில்லியன் மதிப்பில் எட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்கு அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்திலே வரலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா 10 மடங்கு லாபத்தில் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதிக டிமாண்ட் உள்ள ஒரு காயினாக இந்த மெகாபிக்ஸ் காயின் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா மைரோ. இந்த மைரோ காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $0.067 மதிப்பில் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா $0.26 மதிப்பில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டயத்தில் நிறைய பேர் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இன்னமும் கீழே போய்விட்டு கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். 0.055 அந்த ரேஞ்சு கூட வரலாம். அந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது ஒரு 3 மடங்குக்கு மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காயினாக கூட இந்த மைரோ காயின் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு மீம் காயினை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா பொன்கே. இந்த காயினோட ப்ரைஸ் இப்போ என்ன டாலர் மதிப்பில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $0.032 சம்திங் ரேஞ்சில் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் டைம் ஹை போனது பார்த்தீங்களா 0.110 வரைக்கும் ஆல் டைம் ஹை போயிருக்குது. அந்த ஆல் டைம் ஹை தொடரலாம். அப்படி அந்த ஆல் டைம் ஹை தொட்டுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 3 மடங்குக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு 5000 முதலீடு போட்டிங்கன்னா கூடுதலாக ஒரு $15,000 வரைக்கும் லாபமாக எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 0.052 வரைக்கும் நல்லாவே ஒரு ஹை கொடுத்தது. அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.032 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த ப்ரைஸில் வாங்கி ஹோல்டு
பண்ணி வைக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக விட்டு கூட வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு நல்ல லாபம் எடுக்கலாம். அதுவும் கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்குக்கு மேலே ஒரு நல்ல லாபம் எடுக்கலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.